இந்த கற்றறிந்த வழக்கறிஞர்களை பார்க்கிற பொழுது எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. காரணம் என்னவென்று சொன்னால், தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் விரும்புகிற மாதிரி ஒரு சித்தாந்த பின்புலமுடைய கொள்கை ரீதியான ஒரு காங்கிரஸ் வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். மற்றவர்களுடைய சிந்தனைக்கும் ராகுல் காந்தியினுடைய சிந்தனைக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் உண்டு. பொதுவாகவே இந்தியா முழுவதும் இருக்கிற தேசிய தோழர்களுடைய மனநிலை என்னவென்று சொன்னால், காவடி எடுத்தால் வாக்களிப்பார்கள் என்றால் நம்முடைய நண்பர்கள் காவடி எடுப்பார்கள், பிள்ளையார் சிலையை உடைத்தால் வாக்களிப்பார்கள் என்றால் பிள்ளையார் சிலையை உடைப்பார்கள். அப்படி என்றால் என்ன பொருள்? நாம் சார்ந்திருக்கிற கொள்கையை மையமாக வைத்து அவர்கள் பரப்புரை செய்வதில்லை என்பது பொருள். நான் சொல்லுகிற கருத்து உங்களில் பலருக்கு உடன்பாடாக இருக்கலாம், பலருக்கு உடன்பாடு இல்லாமலும் இருக்கலாம். ஆனால் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் மத்திய பிரதேசத்தில் நடந்த தேர்தலை பற்றி அவ்வாறுதான் சிந்தித்தார். வட மாநிலங்களில் அவர் எதை சொல்லி பரப்புரை செய்தாரோ அந்த பரப்புரைக்கு நேர்மாறாக உள்ளூர் காங்கிரஸ்காரர்கள் மத்திய பிரதேசத்திலே பரப்புரை செய்தார்கள். நம்முடைய பின்னடைவிற்கு அது ஒரு காரணமாக அமைந்தது. எனவே நாம் நன்றாக ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். காங்கிரஸ் கட்சியினுடைய சித்தாந்தம் என்ன? காங்கிரஸ் கட்சி அதனுடைய முதன்மையான தலைவர்கள் எந்த கருத்துக்களை சொல்லி வருகிறார்கள், இதுநாள் வரை அவர்கள் எதற்காக தியாகம் செய்திருக்கிறார்கள், இவைகளை பற்றியெல்லாம் நன்றாக நம்முடைய தலைவர்களுடைய கருத்துகளையும் அவர்கள் எழுதியிருக்கிற புத்தகங்களையும் நீங்கள் படித்தால் ஒரு காலத்திலும் காங்கிரசிற்கு பின்னடைவு வராது என்பதனை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். காங்கிரஸ் கடவுள் மறுப்பு இயக்கமா? காங்கிரஸ் இந்து மதத்திற்கு எதிரான இயக்கமா? காங்கிரஸ் சிறுபான்மை மதங்களை ஆதரித்து பெரும்பான்மை மதங்களை எதிர்க்கிற இயக்கமா? இதே போல ஏராளமான கேள்விகளை நாம் முன்வைக்கலாம். ஏனென்று சொன்னால், மத சார்பின்மை என்கின்ற கருத்தே நம்முடைய பல தோழர்களுக்கு புரியவில்லை. அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? நாம் ஒரு மதத்தை சார்ந்திருக்கிறோம், அதன் பிறகு மத சார்பின்மை என்றால் என்ன பொருள் என்று என்னிடம் பலர் கேட்டிருக்கிறார்கள். எப்பொழுதுமே சிறுபான்மை மக்களை ஆதரித்து பேசுகிறீர்களே, பெரும்பான்மை மக்களுடைய வாக்கு உங்களுக்கு வேண்டாமா என்று பல பேர் கேட்டிருக்கிறார்கள். ராமர் கோயில் திறப்பு விழாவிற்கு நாம் சென்றிருந்தால் என்ன, ஏன் நாம் செல்லவில்லை? எப்பொழுதுமே டெல்லி தலைமை இதை போன்ற தவறான முடிவுகளை எடுக்கிறார்கள் என்று பலர் சொல்லுகிறார்கள். நான் பெரும்பான்மை மக்கள் இப்படி சொல்வதாக சொல்லவில்லை. சிலர் இதை போன்ற கருத்துக்களை மையமாக வைத்திருக்கிறார்கள். அது தவறு. உலகத்திலேயே காங்கிரஸ் கட்சியை போல ஒவ்வொரு கருத்தையும் ஒவ்வொரு கொள்கையையும் விவாதித்து அகில இந்திய காங்கிரஸ் கட்சியில் ஏற்றுக்கொண்ட ஒரு இயக்கம் அகில உலகில் பொது உடைமை கட்சிக்கு கூட அந்த வாய்ப்பு கிடையாது. பொது உடைமை கட்சிகளில் நிறைய பேசுவார்கள், விவாதிப்பார்கள். ஆனால் கட்சி தலைமை விரும்பாதவற்றை அவர்கள் பேச மாட்டார்கள். காங்கிரஸ் அப்படி அல்ல. மகாத்மா காந்தி விரும்பாதவற்றை, ஜவஹர்லால் நேரு விரும்பாதவற்றை அகில இந்திய காங்கிரஸ் கட்சியில் பல முறை பேசி, பல விவாதங்களை நடத்தி, வாக்கெடுப்பை நடத்தி, தங்களுடைய தன்னிச்சையான சுயேட்சையான கொள்கைகளை பல முறை அகில இந்திய காங்கிரஸ் கட்சி நிறைவேற்றியிருக்கிறது.
ஒன்றை நான் சொல்லுகிறேன், காங்கிரஸ் என்றால் காந்தி, காந்தி என்றால் காங்கிரஸ். இப்படித்தான் ஆங்கிலேயர்கள் புரிந்து கொண்டார்கள், இப்படித்தான் இந்தியர்கள் புரிந்து கொண்டார்கள். ஆனால் நண்பர்களே, ஒரு முறை காந்தி அவர்கள் அகில இந்திய காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு வேட்பாளரை நிறுத்தினார். பட்டாபி சீதாராமையாவை நிறுத்தினார். நிறுத்திவிட்ட ஹரிஜன் பத்திரிகையிலே அவர் எழுதினார், சீதாராமையா வெற்றி பெற்றால் அது என்னுடைய வெற்றி, அவர் தோல்வி அடைந்தால் அது என்னுடைய தோல்வி. ஏறக்குறைய இறுதி நிலைக்கு மகாத்மா காந்தி வந்திருந்தார். அவ்வளவு பெரிய ஞானி. ஆனால் நண்பர்களே, என்னவாயிற்று? வாக்களிப்பதற்கு முன்பாக அனைவரும் வந்து மகாத்மா காந்தியை குனிந்து கும்பிட்டார்கள், வணக்கம் செலுத்தினார்கள், அவரை பார்த்து மகிழ்ச்சி அடைந்தார்கள். ஆனால் முடிவு என்னவாயிற்று என்றால், காந்தி ஆதரித்த வேட்பாளர் தோற்று போனார், எதிர்த்து நின்ற சுபாஷ் சந்திர போஸ் வெற்றி பெற்றார். இதை நான் ஏன் உங்களுக்கு சொல்றேன்னா, சுயேட்சையாக சிந்திக்கக்கூடிய ஆற்றல் அகில இந்திய காங்கிரஸ் கட்சிக்கு உண்டு, இந்தியாவில் இருக்கிற காங்கிரஸ்காரர்களுக்கு உண்டு. இங்கேதான் ஒரு நூலிழை வித்தியாசம் இருக்கிறது. சுயேட்சையாக ஆரோக்கியமாக சிந்திப்பது என்பது வேறு, சுயேட்சையாக ஆரோக்கியமற்று சிந்திப்பது என்பது வேறு. இதுதான் நீங்க புரிஞ்சுக்கணும். நானும் சிந்திக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் ஆரோக்கியமற்று கொள்கைகளுக்கு எதிராக பேசினால் அது ஏற்புடையதல்ல. கூட்டணியை பற்றி கூட என்னுடைய கருத்து அதுதான். இந்தியாவில் இருக்கிற காங்கிரஸ் கட்சி எல்லா மாநிலங்களிலும் பல்வேறு மாநில கட்சிகளோடு போட்டியிட்டு இருக்கிறது, பல்வேறு பிரச்சனைகளை சந்தித்திருக்கிறது, அவர்களிடம் தோல்வி அடைந்திருக்கிறது, பல நேரங்களில் வெற்றி பெற்றிருக்கிறது. இவ்வளவு இருந்தும் கூட அரசியல் காரணங்களுக்காக நாம் கூட்டணி சேர்கிற பொழுது பல நண்பர்கள் பழையவற்றையே பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அதுதான் தப்பு. கட்சி தலைமை என்ன முடிவு செய்கிறதோ அது முடிவு செய்வதற்கு முன்பு உங்களுடைய கருத்தை நீங்கள் ஆவேசமாக சொல்லலாம், அழுத்தம் திருத்தமாக சொல்லலாம், உங்களுக்கு அந்த உரிமை உண்டு. ஆனால் அதன் பிறகு பெரும்பான்மை கருத்து என்று ஒன்று வந்த பிறகு அதை பற்றி விமர்சிப்பதோ அதற்கு எதிராக செயல்படுவதோ பழைய நினைவுகளை நினைத்து பார்த்து சமூக வலைதளங்களில் எழுதுவதோ ஒரு ஆரோக்கியமான அரசியல் கட்சிக்கு ஏற்புடையது அல்ல என்பதை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நான் ஏதோ தமிழ்நாட்டுக்காக சொல்றேன்னு நினைக்காதீங்க, நான் அகில இந்தியாவிற்காகவும் சொல்லுகிறேன். ஒன்று நீங்க நினைச்சு பாருங்க, லிபரலைசேஷன் தாராளமயமாக்கலை கொண்டு வந்தது நாம். தாராளமயமாக்கலை எதிர்த்தவர்கள் யார்? பொது உடைமை கட்சிக்காரர்கள். அணு ஆயுத ஒப்பந்தத்தை கொண்டு வந்தது நாம். அதை எதிர்த்த அமைச்சரவையிலிருந்து வெளியேறியவர்கள் யார்? பொது உடைமை கட்சிக்காரர்கள். ஆனால் இன்றைக்கு நாம் இரண்டு கட்சிகளும் ஒன்றாக சேர்ந்திருக்கிறோம் தேர்தலில். இப்பொழுது போய் நாம் அதை பேசலாமா அல்லது அவர்கள் தான் அதை பேசலாமா? ரெண்டு பேரும் பேசக்கூடாது. ஏன்னா அன்றைய சூழல்ல தனி மனித விருப்பங்களுக்கு ஏற்ப அதை நாம் செய்யவில்லை, அவரவர்கள் கட்சியினுடைய கொள்கையாக அதை பார்த்தோம். தாராளமயமாக்கல் என்பது இந்தியாவிற்கு தேவை என்று நாம் கருதினோம். லிபரலைசேஷன்ல உலக வர்த்தகம் WTOல பல்வேறு நாசகார அம்சங்கள் இருக்கின்றன, யாரும் அதை மறுத்துவிட முடியாது. நீங்க எப்பொழுதுமே பிளஸ் மைனஸ் இருக்கும், நெகட்டிவ் பாசிட்டிவ் இருக்கும். இல்லாத ஒரு தத்துவமோ செயல்பாடோ பிரபஞ்சத்தில் இருக்க முடியாது. அதே மாதிரி தாராளமயமாக்கல்ல பல்வேறு விதமான சிரமங்கள் இருந்தன. ஆனாலும் கூட இந்தியா ஏன் அதனை ஏற்றுக்கொண்டது? பேரறிஞர் மன்மோகன் சிங் அவர்களும் தலைவர் சிதம்பரம் அவர்களும் நீண்ட விவாதங்களுக்கு பிறகு அதனை ஏற்றுக்கொண்டார்கள்.
நீங்கள் அந்த இடத்துல ஒன்றை பார்க்கணும். நமக்கு 15 ஆண்டுகளுக்கு முன்பே சீனாவில் கம்யூனிஸ்ட் கட்சி அதனை ஏற்றுக்கொண்டது. உலகத்தில் கம்யூனிஸ்டுகள் தான் லிபரலைசேஷனுக்கு எதிரானவர்கள். உலகத்தில் கம்யூனிஸ்ட் கட்சி தான் உலக வர்த்தகத்திற்கு எதிரானவர்கள், WTO. ஆனால் நமக்கு முன்பே 15 ஆண்டுகளுக்கு முன்பு அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். அதனால தான் இன்றைக்கு அவர்கள் ஏறக்குறைய 300 மடங்கு நம்மை விட பொருளாதாரத்தில் உயர்ந்திருக்கிறார்கள், வேலை வாய்ப்பில் உயர்ந்திருக்கிறார்கள், இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் உயர்ந்திருக்கிறார்கள், சமூக வாழ்க்கையில் உயர்ந்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் இன்னொரு புறம் அதற்கு அவர்கள் ஒரு சீன முகத்தையும் கொடுத்தார்கள். அதுதான் நீங்கள் பார்க்கணும். எப்பொழுதுமே லிபரலைசேஷனுக்கு அமெரிக்க முகம்தான் உண்டு. ஏன்னா அதை அமெரிக்கர்கள் கொண்டு வந்தார்கள். உலகத்தில் அவர்கள் எங்கே அதை கொண்டு சென்றாலும் அதற்கு அமெரிக்க முகத்தை கொடுப்பார்கள். உலக வர்த்தகத்தில் WTOவில் அமெரிக்க முகம்தான் இருக்கும். அது இங்கிலாந்திற்கு சென்றாலும் சரி. ஆனால் நண்பர்களே, டெங் சியோபிங் தான் முதலாக சீனாவில் அதற்கு ஒரு சீன முகத்தை கொடுத்து பொது உடைமை நாடுகள் கூட அதனை ஏற்றுக்கொண்டு வெற்றிகரமாக வர முடியும் என்று சொல்லி வெற்றிகரமாக இன்றைக்கு சீனா இருக்கிறது. அதன் பிறகுதான் இந்தியாவில் மன்மோகன் சிங் கொண்டு வந்தார். அன்னை சோனியா காந்தி முழுமையான ஆதரவை அதற்கு வழங்கினார். எனவே நம்முடைய கொள்கைகள் எல்லோருமே எப்படி இருக்கணும்னா, நம்ம எல்லா ஏற்ற இறக்கங்களையும் பார்த்திருக்கிறோம். அதனால் என்ன நன்மைகள் கிடைக்கும், என்ன தீமைகள் கிடைக்கும் என்பதை நாம் பார்த்திருக்கிறோம். ஆனால் இந்த காலகட்டத்திற்கு எந்த விதமான அமைப்பு வேண்டுமோ, எந்த விதமான பொருளாதார கொள்கை வேண்டுமோ அதனை காங்கிரஸ் கட்சி செய்திருக்கிறது. அதுதான் காங்கிரஸ் கட்சியினுடைய மகத்தான சாதனை. காங்கிரஸ் கட்சி மன்மோகன் சிங் ஆட்சியிலே ஒரு அற்புதமான திட்டத்தை கொண்டு வந்தது. கிராமப்புற வேலை வாய்ப்பு திட்டம் என்பது 10 ஆண்டுகளில் 15 கோடி குடும்பங்களை கிராமப்புறங்களில் வறுமை பிடியிலிருந்து அது வெளியே கொண்டு வந்தது. நாடாளுமன்றத்தில் காங்கிரஸ் அதை சொன்ன பொழுது காங்கிரஸில் இருக்கிற பெரும்பாலான நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அதை ஆதரித்து கைத்தட்டவில்லை. நான் பார்த்தேன். என்னை போல ஒரு 10-20 பேர் தான் கைத்தட்டலாம். ஏன்னா கட்சியினுடைய அந்த உயர்ந்த கொள்கையை அந்த கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களே ஆதரிக்கவில்லை. ஏன்னா அவர்களெல்லாம் அவர்கள் பகுதியில் பெரிய செல்வந்தர்களாக இருந்தார்கள், அல்லது நில உடைமையாளர்களாக இருந்தார்கள், அல்லது ஆதிக்கவாதிகளாக இருந்தார்கள். அவர்களுக்கு வேலை செய்ய அடிமைகள் வேண்டும். இந்த கிராமப்புற வேலை வாய்ப்பு திட்டம் நிரந்தரமான அடிமைகளை வெளியே கொண்டு வந்து விடுகிறது. அவர்களுக்கு அது சுதந்திரம் வழங்குகிறது. எனவே அது கூடாது என்று அவர்களுடைய உள்மனம் சொன்னது. நீங்கள் இதெல்லாம் யோசிச்சு பார்க்கணும். ஒரு கட்சி ஒரு திட்டத்தை கொண்டு வந்தால் கண்ணை மூடிக்கொண்டு ஆதரிக்கிறவன் தான் கட்சிக்காரன். திட்டம் வருவதற்கு முன்பு நீங்கள் விமர்சிக்கலாம், உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் எழுத்துப்பூர்வமாக கொடுக்கலாம், இயலுமானால் பேசலாம். ஆனால் திட்டம் வந்த பிறகு அதை வெற்றி பெற செய்ய வேண்டும். நாம் செய்யாமல் இல்லை, ஆனால் அங்கொன்றும் இங்கொன்றுமாக நம்மிடையே ஒரு சோர்வு இருக்கிறது. அந்த சோர்வை நீங்கள் நீக்கினால் மட்டும்தான் உங்களால் வெற்றி பெற முடியும். வங்காளத்திற்கு நவகாளிக்கு சென்று மகாத்மா காந்தியை சந்தித்தார்கள். அவரிடம் அவர்கள் ஒரு கேள்வி கேட்டார்கள். நேற்று உங்களுடைய நண்பர் ஜின்னா இந்தியாவினுடைய மறுபகுதிக்கு பாகிஸ்தான் என்று பெயரிட்டு அதை ஒரு இஸ்லாமிய குடியரசாக மாற்றியிருக்கிறார். நீங்க இன்று இரவு சுதந்திரம் பெறப்போகிற உங்கள் தேசத்திற்கு இந்து குடியரசு என்று நீங்கள் பெயர் சூட்டுவீர்களா என்று அவரை பார்த்து கேட்டார்கள். அதுதான் அவங்க கேட்ட முதல் கேள்வி. மகாத்மா காந்தி சிறிதும் யோசிக்காமல் திக்கிட்டு போகாமல் அற்புதமாக ஒரு பதிலை சொன்னார். அவர் என்ன சொன்னார்னா,
நான் ஒரு இந்து, நான் ஒரு உண்மையான இந்து, நான் ராமபிரானுடைய ஆலோசனையின் பெயரில் தான் வாழ்கிறேன், அவருடைய கட்டளைகளை ஏற்று நான் வாழ்கிறேன். அவர் நடக்க சொன்னா நடக்கிறேன், அமர சொன்னா அமர்றேன், உண்ண சொன்னால் உண்கிறேன், உறங்க சொன்னால் உறங்குகிறேன். எனக்கு எல்லாம் ராமபிரான் தான். ஆனால் நண்பர்களே, இதெல்லாம் எனக்கு தான் பொருந்துமே ஒழிய என்னுடைய பக்கத்து வீட்டுக்காரன் மீது இதை திணிக்க மாட்டேன் என்று காந்தி சொன்னார். எனக்கு மத உணர்வு உண்டு, ஆனால் என்னுடைய அரசாங்கத்திற்கு மத உணர்வு கிடையாது. இது இரண்டாவது வார்த்தை. மூன்றாவது வார்த்தை, இந்திய எல்லைக்குள் வாழ்கிறவர்கள் அனைவரும் என்னுடைய கண்களில் இந்தியர்களாகத்தான் தெரிவார்கள். நான் அவர்களை இந்துக்களாகவோ இஸ்லாமியர்களாகவோ பௌத்தர்களாகவோ சீக்கியர்களாகவோ முஸ்லிம்களாகவோ எந்த ஒரு மதக்கண் கொண்டு பார்க்க மாட்டேன். இந்திய எல்லைக்குள் வாழ்கிறவர்கள் எல்லாம் இந்தியர்கள். நண்பர்களே, அப்பொழுது ஆர்எஸ்எஸும் முஸ்லிம் லீக்கும் கடுமையாக இந்திய துணைக்கண்டத்திலே சண்டை போட்ட நேரம், ரத்தம் ஆறாக ஓடியது. லட்சக்கணக்கான இந்துக்கள் பாகிஸ்தானிலிருந்து இங்கு வந்தார்கள், சீக்கியர்கள் வந்தார்கள். இங்கிருந்து லட்சக்கணக்கான இஸ்லாமியர்கள் பாகிஸ்தானுக்கு சென்றார்கள். அந்த நேரத்தில் இந்த மாதிரி சொன்னா அந்த தலைவருக்கு எதிர்ப்பு வரும். ஆனால் மகாத்மா காந்தி தனக்கு எதிர்ப்பு வரும் என்று அஞ்சி உண்மையை சொல்லாமல் இல்லை. அவரிடம் கேட்கப்பட்டதற்கு அவர் மேலும் ஒரு பதில் சொன்னார். மக்கள் எதை விரும்புகிறார்கள் என்பது முக்கியம் அல்ல, மக்களுக்கு எது தேவை என்பதுதான் முக்கியம் என்று அவர் சொன்னார். யார் சொல்றா உலகத்தில் இது மாதிரி எல்லாம்? ஏன் அவர் சுடப்பட்டார் தெரியுமா? பிரதம மந்திரி பதவி கேட்டாரா? ஜனாதிபதி பதவி கேட்டாரா? அவர் எதையும் கேட்கல. ஆனால் இதை விடவும் அவர் ஆபத்தானவர். அவர் பிரதம மந்திரி பதவி கேட்டா கூட கொடுத்துள்ளான். ஆனால் இந்த தேசத்தில் இருக்கிற வித்தியாசங்களை அவர் மாற்ற வேண்டும் என்று கருதுகிறார். சமத்துவத்தை சொல்லுகிறார். ஒரு மக்கள் இன்னொரு மக்களை நேசிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். மதங்களுக்கிடையே இருக்கிற முரண்பாடுகளை சமன் செய்கிறார். இவரை கொலை செய்வதை தவிர வேறு வழியில்லை என்று அவரை கொன்றார்கள். நான் கேட்கிறேன், லீகலா யார் கொண்டு இருக்கணும்? அவரை கொண்டு இருந்தா இஸ்லாமியர்கள் கொண்டிருக்கணும், இல்ல வெள்ளையர்கள் கொண்டிருக்கணும். நீங்க நல்லா சரியா சொன்னீங்க. யார் சொன்னது? ஒரு தோழர் சொன்னீங்க, கரெக்டா சொன்னீங்க. ஆனா பாருங்க, அவங்க யாருமே கொள்ளல. யார் ராமன் மீது நம்பிக்கை வைத்து வாழ்ந்தாரோ அதே ராமன் மீது நம்பிக்கை வைத்திருந்த இன்னொருவன் கொன்றான். அப்படின்னா இந்த முரண்பாடு எதை காட்டுகிறது? அந்த கொன்றானையா அவனுக்கு ராமன் மீது நம்பிக்கை அல்ல, ராமன் பெயரால் இந்த ஊரில் கலவரம் செய்யலாம் என்று கருதிய கும்பலினுடைய ஒரு உறுப்பினர் அவன். அவர்கள் இன்றைக்கும் இருக்கிறார்கள். இன்றைக்கு ராமனுக்கு கோபுரம் இல்லாத ஒரு கோயிலை கட்டி இருக்கிறார்கள். நாம் அதை தான் புரிஞ்சுக்கணும். நண்பர்களே, சாதாரண விஷயம் அல்ல. இங்கிலாந்து நாடாளுமன்றத்தில் சர்ச்சில் சொன்னார், காந்தியை 30 வருஷமா ஆங்கிலேயர்கள் காப்பாற்றினோம், ஆனால் இந்தியர்களால் ஓராண்டு கூட அவரை காப்பாற்ற முடியவில்லை, கொன்று விட்டார்கள் என்று சொன்னார். அது ரெக்கார்டில் இருக்கு, நாடாளுமன்ற அவை தொடர்ல இருக்கு. உங்களால் கற்பனை பண்ணி பார்க்க முடிகிறதா? நம்முடைய எதிரிகள் யார் என்பதை பார்க்க முடிகிறதா? நம்முடைய எதிரிகள் சாதாரண ஆட்கள் அல்ல, கொலை செய்யக்கூடியவர்கள். நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள்.
எனவே ஒவ்வொரு தேசிய தோழரும் இதை தன்னுடைய மனதிலே பதிய வைத்து அதற்கேற்ற பரப்புரையை மக்கள் மன்றத்தில் நாம் சொல்லுதல் வேண்டும். இன்றைக்கு ராகுல் காந்தி தனி மனிதனாய் இந்த பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்கிறார். அஸ்ஸாமில் ஒரு கோயிலுக்கு போறார். அதே தினத்தில் தான் மோடியும் கோயிலுக்கு போறார். ஏன் ராகுல் காந்தியை தடுக்கிறார்கள்? ஏன்னா அவர் என்ன சாமி சிலையை திருடிட்டு வந்துருவாரா? இல்ல பெரியார் மாதிரி அந்த சிலையை போட்டு உடைச்சுவாரா? என்ன காரணம்? கடவுளுடைய அருள் ராகுல் காந்திக்கு கிடைத்து விட்டால் என்ன செய்வது என்கிற பயத்திலே ராகுல் காந்தியை அவர்கள் தடுக்கிறார்கள். நீங்க ஜெய்ப்பூர்ல நடந்த மாநாட்டில் ராகுல் காந்தி அற்புதமா சொன்னார். ஒரே வார்த்தையில சொன்னார், மகாத்மா காந்தி ஒரு இந்து, கோட்சே ஒரு இந்துத்துவவாதி. அவ்வளவுதான் அவர் சொன்னார். மத சார்பின்மைக்கு அவர் சொன்ன விளக்கம் அதுதான். ஒரு இந்து எப்பொழுதும் தவறானவனாக இருக்க மாட்டான். ஆனால் ஒரு இந்துத்துவவாதி தவறானவனாகவே இருப்பான். சமூகத்தில் அவன் வன்முறையை விதைப்பான், சமூகத்தில் ரத்தார் ஓட செய்வான், மக்களை பிரிப்பான், அவர்களிடையே வன்மத்தை உருவாக்குவான், காலம் முழுவதும் ஒருவருக்கு ஒருவர் எதிரிகளாக அவர்களை மாற்றுவான். இதுதான் ராமர் கோயிலை கட்ட வேண்டாம் என்று நாம் சொன்னோமா? யார் சொன்னார்? ராமருக்கு கோயில் கட்ட வேண்டாம் என்று யாராவது சொன்னார்களா? செல்லகுமார் நாடாளுமன்றத்தில் ராமருக்கு கோயில் கட்டக்கூடாதுன்னு பேசினாரு. நான் எங்கேயாவது பொதுக்கூட்டங்களில் ராமருக்கு கோயில் கட்டக்கூடாது என்று சொன்னேனா? ராகுல் காந்தி சொன்னாரா? சோனியா காந்தி சொன்னாரா? யார் சொன்னார்கள்? கார்கே சொன்னாரா? வேணுகோபால் சொன்னாரா? நண்பர்களே, அயோத்தியில் 3200 ராமர் கோயில்கள் இருக்கின்றன. மோடி கட்டி இருப்பது 3201வது ராமர் கோயில். அந்த கோயிலுக்கு என்ன சிறப்புன்னா, மற்றவெல்லாம் சின்னதாவது ஒரு கோபுரம் வச்சிருக்கிறான், இந்த ஆள் அதையும் வைக்கல. நீங்க கிராமங்களில் அநேகமாக நீங்க இருக்கிற எல்லா ஊர்லேயுமே கும்பாபிஷேகம் நடந்திருக்கும். கட்டுமான வேலை முடியாமல் கும்பாபிஷேகம் செய்ய மாட்டார்கள். கட்டுமான வேலை முடிஞ்சிருக்கணும், அப்பதான் கும்பாபிஷேகம் செய்வாங்க. ஆரத்தி எடுப்பார்கள், மற்றதெல்லாம் செய்வாங்க. ஆனால் கும்பாபிஷேகம் என்பது கட்டுமான வேலை முடிய வேண்டும். நீங்க கட்டுமான வேலை முடியாம ஏன் கும்பாபிஷேகம் செஞ்சிருக்கிறீங்க? நீங்க ராமருக்கு கோயில் கட்டணுங்கிறதுக்காக செய்யல, ராமர் பேரால வர்ற தேர்தலில் ஜெயிக்கணுங்கிறதுக்காக செஞ்ச ஒரு அயோக்கியத்தனம் அது. வேற என்ன நியாயம் இருக்கிறது? வேற என்ன ஆன்மீகம் இருக்கிறது? ஏன் நீங்க சங்கராச்சாரியார்கள் அதை எதிர்க்கிறார்கள்? திராவிடர் கழகம் எதிர்த்தால் சரி, கம்யூனிஸ்ட் கட்சி எதிர்த்தால் சரி, லாலு எதிர்த்தால் சரி, கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள் எதிர்க்கிறார்கள் என்று சொல்லலாம். சங்கராச்சாரியார்கள் 4 பேரை எதிர்த்தாங்களே. ஏன் எதிர்த்தாங்க? ஏன்னா சங்கராச்சாரியார்லாம் காங்கிரஸா? அதெல்லாம் காரணம் ஆன்மீக விதிகளுக்கு புறம்பாக அவர்கள் செய்கிறார்கள் என்கின்ற ஒரு வேதனையில் அவர்கள் தங்களுடைய கருத்தை சொன்னார்கள். ஆக சர்வாதிகாரம் என்ன செய்கிறது என்று சொன்னால், அது கடவுளை மதிக்காது, ஆன்மீகத்தை மதிக்காது, ஆன்மீக விதிகளை மதிக்காது, எந்த மரபையும் மதிக்காது, ஜனநாயகத்தை மதிக்காது, தான் எல்லா காலங்களிலும் சர்வாதிகாரியாக இருக்க வேண்டும் என்பதற்காக எதையும் செய்யக்கூடியதுதான் சர்வாதிகாரம். அதுதான் இன்றைக்கு இருக்கிற மோடி. நண்பர்களே, இதனை நாம் பரப்புரையாக செய்தல் வேண்டும், கவனமா செய்யணும். நீங்க 70 ஆண்டு காலம்
ஆர்எஸ்எஸ் இந்த தேசத்தினுடைய அதிகாரத்தை கைப்பற்ற முடியவில்லை. இன்னைக்கு கைப்பற்றி இருக்கிறாங்க. என்ன காரணம் என்று சொன்னால், காந்திய தத்துவங்கள் கொஞ்சம் மக்களுக்கு மறந்து போய்விட்டது. அதை சரியாக நாம் சொல்லவில்லை. அந்த காரணங்களால் அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். நாம் அந்த விஷயங்களில் மிகவும் கவனமா இருக்கணும். இந்த தேர்தலில் அகில இந்தியா முழுவதும் நம்மால் சாதிக்க முடிகிறதா? அப்படி சாதிக்கணும்னா அது அந்தந்த மாநிலத்தினுடைய கடமை. ஆனால் தமிழகத்தில் மட்டும் 40 தொகுதிகளிலும் நாம் வெற்றி பெற வேண்டும். அது மட்டும்தான் ஆர்எஸ்எஸ் இருக்கின்ற சர்வாதிகாரத்தை வீழ்த்தக்கூடிய ஒரு காரியம் என்பதனை நம்முடைய தோழர்கள் உணர்ந்துப்பார்கள். இதில் எனக்கு சீட்டு கிடைச்சதா, உனக்கு சீட்டு கிடைச்சதா, அதெல்லாம் வேற. நம்முடைய தலைமைக்கு எல்லாம் தெரியும். நாம் எவ்வளோ இடங்கள் வாங்கணும், யார் யாரை நிற்க வைக்கணும், யார் யார் வெற்றி பெறுவார்கள், யார் யாருக்கு எந்த அங்கீகாரத்தை வழங்க வேண்டும் என்பதெல்லாம் நம்முடைய கட்சி தலைமைக்கு நன்றாக தெரியும். இங்கே கூட நான் வரும்பொழுது சில பேர் கேட்டாங்க, ஏன்னா டாக்டர் வந்திருக்கார திரும்பவும் நிற்கிறாரான்னு. திரும்பவும் நிற்கிறார், திரும்பவும் வெற்றி பெறுகிறார். அதுதான் முக்கியம். நல்ல தோழர்களை ஒருபோதும் இயக்கம் மறந்து விடாது, விட்டு விடாது. தோழர்களே, மத சார்பின்மை என்பதற்கு காந்தி சொன்ன அற்புதமான பதில் இதுதான். செக்குலரிசம் என்பதற்கு உலகத்திலேயே வேற யாருமே இந்த அளவிற்கு சரியான பதிலை சொல்லவில்லை. எனவே அதை இன்னும் மேம்படுத்தி இன்னும் நம்முடைய மக்களிடையே கொண்டு சென்று நாம் அதை செய்யணும். ஏன் மத்திய பிரதேசத்தை நான் உதாரணம் காட்டணும்னா, அங்க அந்த செக்குலரிசம் என்பதான அர்த்தத்தை அவர்கள் புரிந்து கொள்ளாமல், ராகுல் காந்தி என்ன சொல்கிறார் என்பதை அறிந்து கொள்ளாமல், ராகுல் காந்தி எந்த பாதையில் போகிறார் என்பதை புரிந்து கொள்ளாமல் அவர்கள் கொஞ்சம் வேறு விதமாக போனார்கள். அதனால பொதுமக்கள் மத்தியில் என்ன உணர்வு வந்ததுன்னா, காங்கிரஸ் சொல்வது வேறு செய்வது வேறு என்கின்ற உணர்வு ஏற்பட்டது. அது வரக்கூடாது. இந்த 138 ஆண்டுகளில் தன்னுடைய கொள்கையில் சிறிதும் மாறாத ஒரு அரசியல் இயக்கம் என்றால் அது காங்கிரஸ் கட்சி தான். நீங்க மாறாது என்று வருகிற பொழுது 50 ஆண்டுகளுக்கு முன்பு நாம் கொண்டு வந்த ஒரு தீர்மானத்தை இப்பொழுது மாற்றி இருக்கிறோம் என்றால் மாறிவிட்டோம் என்ற அர்த்தம் அல்ல. இன்றைய சூழல்ல, இன்றைக்கு சமூகம் மேம்பட்டிருக்கிற வகையில இது தேவை. ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று தலைவர் சொன்னார். உடனே முதல் கூட்டம் நாம சென்னையில் போட்டோம், இரண்டாவது கூட்டம் சிதம்பரத்தில் போட்டோம். சிதம்பரத்தில் ஒரு தோழர் என்னிடம் வந்து சொன்னார், இம்மானால் நீங்க சொல்லாம இப்பயே வந்து இதை சொல்றீங்கன்னு கேட்டார். அவருக்கு அது ஒரு பெரிய சந்தேகம். நீங்க வந்து இந்திய அரசியல் சட்டத்தில் 100வது சட்ட திருத்தம் வந்து விட்டது. 100 சட்ட திருத்தம் வருகிற மாதிரி அம்பேத்கர் ஏன் சட்டத்தை ஏற்றினார் என்று கேட்டால் அது எவ்வளவு அறியாமையோ அதே போன்ற ஒரு அறியாமை தான் இது. நீங்க ஒவ்வொரு காலத்திலும் ஒவ்வொரு சூழலிலும் எது தேவைப்படுகிறதோ அதை காங்கிரஸ் செய்கிறது. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. இந்தியாவினுடைய நிதியமைச்சராக சர்பி சண்முகம் செட்டியாரை நியமித்தார் நேரு. சண்முகம் செட்டியார் காங்கிரஸ்காரரா? காங்கிரஸ்ல பொருளாதார மேதைகளே இல்லையா? தன்னுடைய முதல் அமைச்சரவையில் சண்முகம் செட்டியார் தான் இந்தியாவினுடைய பொருளாதார நிதி அமைச்சர். அவர் யார் என்று கேட்டால் நீதி கட்சியினுடைய தலைவர், காங்கிரசுக்கு நேர் எதிரான அரசியல். அதே போல அம்பேத்கரை சட்ட அமைச்சராக நியமித்தார் அவரும் காந்தி. அம்பேத்கர் மிகப்பெரிய அறிஞர். இன்னும் சொல்ல போனா இதை வந்து நல்ல முறையில் எடுத்துக்கங்க.
காந்தியை விட, நேருவை விட, அபுல் கலாம் ஆசாத்தை விட, ஜின்னாவை விட லண்டன் பொருளாதார பல்கலைக்கழகத்திலே பல்வேறு பட்டங்களை பெற்றவர் அம்பேத்கர். அதே அளவிற்கு பட்டங்கள் பெற்றவர்கள் காங்கிரஸ் கட்சியில் இருந்தார்கள். இவங்க இல்லையே ஒழிய மற்றவங்க இருந்தாங்க. அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர் இருந்தார். அவரை போல பலர் இருந்தார்கள். வட இந்தியாவிலும் இருந்தார்கள். ஆனால் காந்தியும் நேருவும் சட்ட அமைச்சராக யாரை நியமித்தார்கள் என்றால் அம்பேத்கரை தான் நியமித்தார். இதுல கட்சியில வருத்தம் வந்தது. இந்த கட்சி எப்பயுமே காங்கிரஸ்காரனுக்கு எதையும் தராது, மற்ற கட்சிக்காரவங்களுக்கு தான் தரும்னு 70 வருஷமாவே நம்ம அளவு சொல்லிட்டு இருக்கிறான். இப்பன்னு இல்லை, அப்ப அதற்கு நேரு சொன்ன பதில் என்னவென்று சொன்னார், சமூகத்தில் இருக்கிற ஏற்றத்தாழ்வுகள், விளிம்பு நிலை மக்கள் படுகிற கஷ்டங்கள், ஜாதியத்தின் பெயரால் ஒரு சமூகம் நசுக்கப்படுகிற விஷயம், இரவில் மட்டுமே வெளியே நடக்க வேண்டும், பகலில் நடக்கக்கூடாது என்கின்ற சமூக கட்டுப்பாடு. தென்னிந்தியாவில் திருவனந்தபுரத்திற்கும் கன்னியாகுமரிக்கும் இடையிலே இருக்கிற கீழ்ஜாதி பெண்கள் பிறந்த அன்னையிலிருந்து இறந்து போகிற வரை மேலாடை அணியக்கூடாது என்கின்ற சமூக கட்டுப்பாடு. இவைகளையெல்லாம் நாம் பேசலாம், ஆனால் இவைகளையெல்லாம் அனுபவித்தவர் அம்பேத்கர். எனவே அவர்தான் அரசியல் சட்டத்தை இயற்றினால் அது இன்னும் வலிமையாக இருக்கும் என்று சொன்னவர் ஜவஹர்லால் நேரு. இது காங்கிரஸ் கட்சியை விட வேற கட்சி செஞ்சிட முடியுமா? வேற கட்சியால் செய்ய முடியாது, மனம் வராது. நமக்கு அந்த மனம் இருந்தது, நம்முடைய தலைவர்களுக்கு அந்த மனம் இருந்தது. நீங்க இந்து மகா சபையிலிருந்து கூட ஒருத்தவரை போட்டார், ஷியாம் பிரசாத் முகர்ஜி. அதன் பிறகு அவர் ராஜினாமா செஞ்சுட்டு போயிட்டார், அது வேற விஷயம். எதற்காக சொல்லுகிறேன் என்றால், இந்திய அரசமைப்பு என்பது காங்கிரஸ்காரர்கள் மட்டுமல்ல, பல்வேறு மாற்று கருத்துடைய இந்தியர்களுக்கும் அது சொந்தமானது என்று மகாத்மா நினைத்த காரணத்தினால் இந்த காரியங்கள் நடைபெற்றன. இதுதான் தோழர்களே காங்கிரஸ் கட்சியினுடைய சிறப்பு. இறுதியாக ஒன்றை சொல்லுகிறேன். அகமதாபாத்தில் 1952 அகில இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநாடு நடைபெற்றது. அந்த மாநாட்டில் எஸ்ஏ டாங்கே ஒரு தீர்மானத்தை படித்தார். மகாத்மா காந்தி மட்டும் காங்கிரஸ் கட்சியை வழிநடத்தவில்லை என்று சொன்னால் இந்த தேசத்தினுடைய சுதந்திரத்தை ஆங்கிலேயர்கள் காங்கிரசிடம் கொடுத்திருக்க மாட்டார்கள், RSS இடம் கொடுத்திருப்பார்கள் என்று அகில இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியிலே அதிகாரப்பூர்வமாக ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றினார்கள். எவ்வளவு பெரிய உயர்வு பாருங்க, காந்தியத்திற்கு எவ்வளவு பெரிய உயர்வு. ஏன்னா நம்மை பலகீனப்படுத்த வேண்டும் என்று நினைத்த ஆங்கிலேயர்கள் கூட இந்த தேசத்தை ஓரளவிற்கு கட்டுப்பாடாக கொண்டு செல்ல முடியும் என்று சொன்னால் அது காந்தியால் தான் முடியும், காங்கிரஸால் தான் முடியும் என்று சொல்லி அந்த சுதந்திரத்தை நம்மிடம் அளித்தார்கள். இவ்வளவு உயர்வுகள் நமக்கு உண்டு. ஏன் நம்ம கொஞ்சம் தலை முடிஞ்சு உட்கார்ந்துருப்பானே? நாம ஏன் பொது இடங்களில் பேசுகிற பொழுது அமைதியா இருப்பானே? நாம ஏன் நம்முடைய கருத்துக்களை இன்னும் ஆழமாக இளம் தலைமுறைக்கு சொல்லக்கூடாது? நாம் ஏன் இன்னும் கட்டுப்பாடாக இந்த இயக்கத்தை வழிநடத்தி செல்லக்கூடாது? நாம் ஏன் இன்னும் பல இடங்களிலும் நம்முடைய இயக்கம் பரவி படர்கிற அளவிற்கான ஒரு தியாகத்தை செய்யக்கூடாது? கொஞ்சம் யோசிங்க. இல்லை என்று சொன்னால் தோழர்களே, இந்த RSS மதவெறி ஜாதி வெறி கும்பல் இந்து சமூகத்தில் களை படர்வதை போல படர்ந்து பயிரினுடைய தோற்றத்தையே அழித்து விடுவார்கள்,
கலை மட்டுமே மிஞ்சும் என்பதனை உங்களுக்கு நான் சொல்லி, அருமை நண்பர் நம்முடைய மாநில தலைவர் சந்திரமோகன் அவர்கள் ஏற்பாடு செய்த இந்த அற்புதமான கூட்டத்தில் பேசுவதற்கான வாய்ப்பு கிடைத்தமைக்காக உங்களுக்கும் அவருக்கும் நான் நன்றி சொல்லுகிறேன். ஏன்னா இன்னும் நிறைய தலைவர்கள் பேசணும், நானும் ஒரு டிவி இன்டர்வியூக்கு போகணும். இறுதியாக சந்திரமோகனை பற்றி ஒன்று முதல்லையே சொல்லணும்னு நினச்சேன். ஆனால் காங்கிரஸை பற்றி பேசுவது முதலில் அவசியம் என்று கருதி சந்திரமோகனை 2வது இடத்திற்கு கொண்டு வந்திருக்கேன். எனக்கும் சந்திரமோகனுக்கும் 50 வருஷத்திய நட்பு. இப்படி நான் சொன்ன உடனே சில வழக்கறிஞர்கள் பார்க்குறாங்க, தலைவரை பார்க்க வயசானவர் மாதிரி தெரியுது, சந்திரமோகனை பார்க்க அப்படி தெரியலையே நினைக்கிறீங்க. அவர் ரொம்ப வயசானவர். நண்பர்களே, நட்பிற்கு இலக்கணமானவர் சந்திரமோகன். நீங்கள் பேசுனீங்கன்னா மணிக்கணக்கில் இல்லை, நாட்கணக்கில் அவரோட பேசிக்கிட்டு இருக்கலாம். ஆனால் அப்படி பேசுறதுக்கு ஒரு நேரம் வச்சுக்கணும், எல்லா நேரத்துலையும் பேசக்கூடாது. எனக்கு 20 வயதாகிற பொழுது சந்திரமோகன் எனக்கு பழக்கமானார். அமரமூர்த்தியை சந்திரமோகன் தான் எனக்கு அறிமுகம் செய்து வைத்தார். ஜி ராஜேந்திரன், சந்திரமோகன், அமரமூர்த்தி இவர்களெல்லாம் ஐயா மூப்பனாருக்கு மிகவும் வேண்டப்பட்டவர்கள். வேண்டப்பட்டவங்கன்னா இப்போ நானும் டாக்டரும் ஓரளவுக்கு வேண்டியவங்க தான். எங்களுடைய வேண்டுதல் வேற, இவங்களுடைய வேண்டுதல் வேற. தலைவர் அவர்களிடம், அவருடைய சகோதரரிடம், அவருடைய குடும்பத்தாரிடம் அளவு கடந்து பழகுகிற உரிமையும் பழக்க வழக்கமும் சந்திரமோகன் அவர்களுக்கு உண்டு. சந்திரமோகன் நினைத்திருந்தால் வேடிக்கையாக பேசுவதை விட்டுவிட்டு, சிறுபிள்ளைத்தனமாக நடப்பதை விட்டுவிட்டு, அன்றைக்கே என்னை போலவும் டாக்டரை போலவும் ஒரு தொகுதி கேட்டிருந்தால் அவருக்கு மூப்பனார் ஐயா நிச்சயமாக ஒரு தொகுதி கொடுத்திருப்பார். எனக்கு அது நல்லா தெரியும். அவர் அன்னைக்கே எம்எல்ஏவாக ஆகியிருப்பார். இந்நேரம் ரொம்ப வயது முதிர்ந்த எம்எல்ஏவாக கூட அவர் இருப்பார். ஆனால் அவர் அப்படி அல்ல, மற்றவர்களுக்காக செய்யக்கூடியவர். பல நேரங்களில் என்னுடைய பிரச்சனைகளை நான் அவரிடம் சொல்லி ஐயா அவர்களிடம் பேச சொல்லி இருக்கிறேன். அவர் பேசியிருக்கிறார். உண்மையாக பேசுவார், அதுதான் முக்கியம். சில பேர் நம்மகிட்ட பேசுகிறேன்னு சொல்லிட்டு போய் அங்கே தப்பாக பேசிட்டு வந்துடுவாங்க. ஆனால் சந்திரமோகன் அவ்வாறு அல்ல. ஏன்னா அதன் பிறகு தலைவர் நம்மை பார்க்கிற பார்வையே வேறு விதமாக இருக்கும். அந்த வகையில் பெரிய தலைவர் அவர்களிடமும் சின்னையா மூப்பனார் அவர்களிடமும் எங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல பழக்கத்தை ஏற்படுத்தி நல்ல நண்பராக இருந்தவர் சந்திரமோகன். இன்றைக்கு இந்த இயக்கத்தை, வழக்கறிஞர் இயக்கத்தை இவ்வளவு வலிமையாக மாற்றி இருக்கிறார். நான் அதுக்காக அவரை பாராட்டுறேன். அதற்கான கிரெடிட், பெருமையை உங்களுக்கு நாங்கள் தருகிறோம். தமிழ்நாடு காங்கிரஸ் தருகிறது. இப்போ 2 சோனில் தான் போட்டிருக்கீங்க. மொத்தம் நமக்கு 5 சோன் இருக்கு. மீதி 3 சோன்லையும் இதை நிறைவேற்றினீங்கன்னா, அதுவும் தேர்தலுக்குள்ளார நிறைவேற்றினீங்கன்னா நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை நாங்கள் செய்யலான்னு இருக்கிறோம் என்பதை சொல்லி